வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழத்தில் குச்சைஸ் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு பப்பாளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஜவ்வரிசியை வந்து நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தண்ணியில் ஊற விட்டு எடுத்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைஞ்சிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். நான் ஒரு டம்ளரில் வந்து எடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி வேண்டாம், சேமியா பிடிக்குன்றவங்க கூட சேமியா கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பப்பாளி பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பப்பாளி பழம் இதுன்னு சொல்லி கொடுக்குறப்ப சாப்பிட்ருவாங்க குட்டீஸ்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதெல்லாம் நல்லா ஈவனாக தட்டி விட்டுடலாம். உள்ளே இந்த பபிள்ஸ் மாதிரி எதாவது இருந்தால் கூட இல்லாமல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபாயில் பேப்பரை வச்சு நான் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதையும் நல்லா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரத்துக்கு வச்சுட்டு அப்புறமேட்டு பார்க்கலாம். நான் ஃப்ரீசரில் வந்து ஒரு 8 மணி நேரமாக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதை நார்மல் தண்ணியில் இப்படி டிப் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அது ஈஸியாக எடுக்க வரும். பப்பாயா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பப்பாளி பழம் சாப்பிடாத குழந்தைங்க வந்து இது மாதிரி சாப்பிட்றப்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம பப்பாயா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.